பேனல் கொஞ்சம் தூக்கி போடு. சார் கொஞ்சம் சேர்ந்துடுங்க சார். போய் எடுங்க. ஐயோ கடவுளே, மகிழினி போனாளா இல்ல இன்னும் கோயில தான் இருக்காளான்னு தெரியலையே. அவ மட்டும் இந்த நிலைமையில என்ன பார்த்தா அவ்வளவுதான். ஆதி இங்க வா, சேர்ந்து நில்லு. இங்க பாரு. அந்த மகிழினி இங்க எங்கேயாவது சந்தில இருந்து பார்த்துட்டு தான் இருப்பா. நல்லா வயிறு எரிஞ்சு சாகட்டும். சார் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வாங்க. ஆதி நல்லா சேர்ந்து நில்லுங்க. ஆதி சரி. மகிழ்னி, நீ தேவையில்லாம இதெல்லாம் பார்க்காத. வா போலாம். வா. போதும், இன்னும் எவ்வளவுதான் எடுத்துட்டு இருப்பீங்க? அவ்வளவுதான் சார். 2 பேரும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க. போயா. சாரி சார். ஏய் போதும், இறக்கடா. சரி. சொல்லு மகிழ். நான் கோவில்ல தான் இருக்கேன். நல்ல நெருக்கமா உன் மாமா பொண்ணு கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கியா? இல்ல மகிழ், சும்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மகிழ். ஆமா, நீ எங்க இருக்க? நான் நவகிரக சன்னதி பக்கத்துல தான் இருக்கேன். உடனே இங்க வா. மகிழ், நீ எதுக்கு இங்க வந்த? நான் எதுக்கு வந்தேன், எப்படி வந்தேன்னு நேர்ல சொல்றேன். முதல்ல நீ வா. மகிழ், அம்மா பக்கத்துல இருக்காங்க. நான் எப்படி வர முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆதி. உடனே நீங்க வரணும், இல்லனா நான் அங்க வருவேன். சரி வை, நீ டென்ஷன் ஆகாத, நான் வரேன். இந்த மகிழினி சார் கிட்ட பேசின விஷயத்த உடனே ஸ்வேதா மேடம் கிட்ட நம்ம சொல்லணும். நேர்ல போனா சார் இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்பாரு. அதனால ஸ்வேதா மேடம்க்கு ஃபோன் பண்ணியே சொல்லிடலாம். ஆதி, யாரு உனக்கு அடிக்கடி போன் பண்ணி இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறது? அம்மா யாரும் இல்லம்மா, ஃப்ரெண்ட் கால் பண்ணா. சரி நில்லு. கட்டிக்க போறவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு வேற ஒருத்திக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆதி. இதனால என் மனசு கொஞ்சம் வலிக்கதான் செய்யுது. என்ன பண்றது? கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்றேன். அண்ணி, என்ன சீதா, போய் மாலை எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புனா இவ்வளவு நேரம் கழிச்சு வர? அது அங்க பிரதட்சணை பாக்கி இருந்துச்சத்த, அத முடிச்சிட்டு வரேன். ஐயோ. அம்மா நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேம்மா. சரி ஆதி, கொஞ்சம் சீக்கிரம். நம்ம கார் இருக்குல்ல, அதுல பட்டு வேட்டி சட்டை இருக்கு கவர்ல, அத மாத்திட்டு வந்துரு. மாப்பிள்ளை கோலத்துல ஸ்வேதா கழுத்துல நீ மாலை போடுற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணுமா? ஆதி தம்பி போறத பார்த்தா மகிழினி கிட்ட மாட்டிக்கிட்டார் போல இருக்கே. முதல்ல ஸ்வேதா மேடம்க்கு ஃபோன் பண்ணுவோம்.
நர்மதா, கோயிலுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன் மேடம். நான் கோவில்ல தான் இருக்கேன். மகிழினியும் மதிய அழகியும் நான் பார்த்தேன் மேடம். மகிழினி இப்பதான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவர் வர சொன்னா மேடம். தெரியும் நர்மதா, அவ ஆதி கிட்ட என்ன பேச போறானு தெரியும். உடனே அத்தைய பார்த்து அவங்க லவ் பத்தி சொல்லணும்னு சொல்லுவா. நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன். நீ உடனே இங்க வந்துரு. நம்ம டிராமாவை ஆரம்பிக்கிற டைம் வந்துருச்சு. ஓகே மேடம்.